அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், 21 23 வரை பார்க்குறப்ப மொர்தெகாய் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்துருக்கிறான். அப்ப ராஜாவுக்கு விரோதமாக 2 பேர் சதி பண்றாங்க. அதை மொர்தெகாய் என்ன பண்றான்னா எஸ்தருக்கு தெரிவிக்கிறாரு. எஸ்தர் உடனே அந்த ராஜாவுக்கு தெரிவிக்கிறாங்க. அது உண்மை என்று கண்ட பொழுது அந்த 2 பேரையும் தூக்கிலிடப்படுகிறாங்க. அந்த 23 வசனம் பாருங்களேன். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய் என்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இதை ஹிஸ்டாரிக்கலா ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்கென்று உத்தமமாய் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். பரலோகத்திலே அது எழுதப்படுகிறது. அவன் என்ன பிரதர், நான் ஆண்டவருக்கு எவ்வளவோ செய்கிறேன், ஆனா எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? சில நேரம் கேட்குறோம் பாருங்க. மொர்தெகாய் பாருங்க, உத்தமமா செய்கிறான் இதெல்லாம். ஆனாலும் அடுத்து பார்க்கிறோம், அடுத்த அதிகாரத்திலேயே ஆமானை ராஜா உயர்த்துக்கிறான். உடனே ஆமான் பார்த்தீங்கன்னா மொர்தெகாய் வணக்க வைக்கல, வணங்கலன்னு சொல்லிட்டு அவன் பாருங்க, அவன் அந்த யூத குலத்தையே அழிக்கணும்னு திட்டம் பண்றான். எவ்வளவு ஒரு மோசமான ஒருத்தன் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எவன் உன்னை கனவீனம் பண்ணுகிறானோ அவனை கொண்டே உன்னை நான் கனம் பண்ணுவேன். ஆமென். நீங்க அடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். எஸ்தர் 6 பார்த்தீங்கன்னா ராஜாவுக்கு தூக்கம் வரல என்னொன்னே, அப்பா அந்த நாளாகம புஸ்தகத்தை எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு அதை படிக்கிறாங்க. படிக்கிறப்ப இந்த விஷயம் மொர்தெகாய் ராஜாவுக்கு செய்த காரியம், அந்த நன்மை எழுதப்பட்டிருக்கிறது. உடனே ராஜா யோசிக்கிறான், ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஆமான் வருகிறார். ஆமான்கிட்ட போயிட்டு ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்ப ஆமான் நினைக்கிறான், என்னை தவிர யாரை சொல்ல போறாருன்ட்டு ராஜாவு மாதிரியே அவனை கொண்டு போகணும், அப்படி உலா கொண்டு வரணும், அப்படியே ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படிதான் செய்யப்படணும், இதெல்லாம் செய்யணும் அப்படின்லாம் சொல்றான் பாருங்க. சொல்லி முடிக்கவே ராஜா சொல்றாரு. அப்பொழுது ராஜா 6:10 பாருங்களேன், சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையில் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்று தவறாதபடி பார். இதுதான் கர்த்தர் உயர்த்துற உயர்வு பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எவன் கனவீனம் பண்ணுகிறானோ அவனை கொண்டே கனம் பண்ணுவேன். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நான் பலன் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். அதே போல அவர் இன்னும் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. என் ஆண்டவர் மறந்துட்டாரோ, என் ஆண்டவர் மனதில் வைக்கலையோ? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை என் உள்ளங்கரங்களிலே வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என் மகளே என்று சொல்லுகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என் மகனே என்று சொல்லுகிறார். எனவே சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனளிக்கிற நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை கனப்படுத்தும் நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தினருக்கு முன்பாக, தேவன் உங்களை உங்கள் பட்டணத்தின் முன்பாக உங்களை கனப்படுத்தி உயர்த்த போகிறார். கர்த்தர் கனப்படுத்தும் நாட்கள். சிலர் மறந்திருக்கலாம், சிலர் உங்களை உயர்த்த வேண்டும், அவர்களே உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். சிலருக்கு உங்கள் நிமித்தம் தூக்கம் வராமல் இருக்க போது பாருங்க. அன்னைக்கு ராஜாவுக்கு தூக்கம் வரல, ஆண்டவர் சிலருக்கு நித்திரையை வரவிடாமல் பண்ணி உங்களுக்கு நன்மை செய்ய வைத்து அதுக்கப்புறம் அவங்க நிம்மதியா நித்திரை பண்ணும்படியாய் செய்வார். ஆமென். நீங்க கர்த்தருடைய மனதில் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்கள் மேல் இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையை ஒரு அற்புதம் செய்வார். உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.